யோகா அப்படிங்கிறது இன்றைய நம்ம வாழ்க்கையில அது ஒரு அங்கமான மரம். அதை நீங்க எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க போது பார்க்க வேண்டிய விஷயம். இதுல போட்டி யோகா அப்படிங்கிறத போட்டி அப்படிங்கிறது கிடையாது. இருந்தாலும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக எப்படி பண்றீங்க அவங்க ஊக்குவிக்கிறதுக்காக இந்த ஃபெஸ்டிவல் வந்து வச்சிருக்காங்க. அதனால நமக்கு பிரைஸ் கிடைக்கல அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட ட்ரெஸ் கோட், யோகா அப்படின்னாலே முதல்ல என்ன செய்யணும்னா ட்ரெஸ் கோட் எப்படி இருக்கணும், அடுத்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரணும், ரிவர்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். அதை கனெக்ட் பண்ணி மார்க் போட்டுருக்கு. இன்னொன்று உங்களோட ஆசனாஸ், நீங்க எப்படி ஆசனா செலக்ட் பண்ணிருக்கீங்க, அதாவது பேசிக் லெவல் அட்வான்ஸ் லெவல்லாம் பண்றதை வச்சு நாங்கள் வந்து மார்க் போடுறோம். அதில் யார் ப்ரைஸ் கிடைக்காதவங்க எனக்கு ப்ரைஸ் கிடைக்கலன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேஷனுங்கிறது முதல் ஃபர்ஸ்ட், அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வரும். சரியா? நல்ல பார்ட்டிசிபேஷன் முக்கியம். இந்த கடைசியில் நம்ம மியூசிக் யோகாவோட ஒரு கடைசி நேரம் வந்து செய்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்தமாதிரி அதெல்லாம் ஆர்வமான விஷயங்கள். அதெல்லாம் நீங்கள் வந்து இதெல்லாம் வேற எதுவும் நினைக்காம இன்னும் உங்களோட யோகா இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு நீங்கள் எதிர்வரும் காலங்களில் நல்லா பண்ணுங்க. அவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம்.